அதாவது இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்களாமா. அது என்னென்னலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிஎஸ்கே வீரர்கள், அதாவது 9 வீரர்களை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னு இப்போ சொல்லப்பட்டு வருது. நியூஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த 9 வீரர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே 7வது இடத்தை பிடிச்சு எலிமினேட் ஆகி ரொம்ப கேவலமாக தோற்று எலிமினேட் ஆகி டோர்னமெண்ட்டை விட்டு அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் ஆனாங்க. ஸோ அதன் மூலிமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஒரு பிக் டிசிஷன் எடுத்ததாகவும், இதை இப்படியே விட்டால் நம்மளுக்கு இன்னும் 5 இயர்ஸில் ஒரு கப்பும் கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ எப்படியாவது அந்த ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சே ஆகணும் 2027 அப்படி பார்க்குறச்ச சிஎஸ்கே ரிலீசஸ் பிளேயர்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும். அதாவது மேட் ஹென்ரி, அப்புறம் பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட், ராகுல் சாகர் அண்டு ஸ்பென்சர் ஜான்சன். அதுக்கப்புறமா அந்த வரிசையில் இன்னும் 2-3 பிளேயர்ஸ்லாம் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அது இன்னும் அஃபிஷியல்ஸாக இன்னும் சொல்லலை. பட் இந்த 5 பிளேயர்ஸ் அஃபிஷியல்ஸாக சொல்லிட்டாங்க. இன்னும் 4 பிளேயர்ஸ் யாருன்னா, ஐ திங்க் கார்த்திக் சர்மா ஓகே நல்லா தான் ஆனார். பட் அவர் போகிறக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஈவன் சிவம் துபே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா யார் தான் போவான்னு பார்த்தா யாரும் போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் 2-3 பிளேயர்ஸ்லாம் வெளியே போவாங்கன்னு ஒரு சான்சஸபிள் இருக்குது. ஸோ இவங்கள வெளியே தள்ளிடுவாங்க, அது கன்ஃபார்மாக அது நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா யாரை பை பண்ணுவாங்க, அதாவது ரிலீஸ் பண்ணுறது ஓகே, யாரை வாங்குவாங்க. அதாவது சிஎஸ்கே இப்போ டார்கெட் வச்சுருக்க ஐபிஎல் 2027க்கு டார்கெட் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரொமாரியோ செப்பேடு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிக்கலஸ் புரன், சசாந்த் சிங், அசுதோஷ் சர்மா அண்ட் நேண்ட்ரி பர்கர். அதாவது அடுத்த டீமில் பார்த்திங்கன்னா இவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணாதனால அவங்கள வெளியோட தான் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள இங்கே வாங்கி சேப்பாக கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டராக ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டு வராங்க. பட் டார்கெட் வைக்கிறது ஓகே, பட் அதை ஐபிஎல் ஆக்ஷனில் கரெக்டாக செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா இவங்க டார்கெட் வைக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் போடும். ஆனால் கடந்த 3 வருஷமாக இவங்க ட்ரேட் பண்ணுறதும் பட்டு பை பண்ணுறது ஆக்ஷனில் அது எல்லாமே சொதப்பிட்டு வராங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு 6th 7th 8th ஒரு சில டைம் லாஸ்ட் பொசிஷனுக்குள்ளே முடிக்கிறாங்க. பட் இது ஒன்று நடந்தால் அது கண்டிப்பாக சாத்தியம். அதாவது எம்எஸ் தோனியோட ஹார்திக் பாண்டியா, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஹார்திக் பாண்டியா வராரா? ஸோ அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸை முழுதும் மனதளவில் முழுதும் விரிசல் வந்துருச்சு. ஸோ அதனால் ஹார்திக் பாண்டியா மும்பையை விட்டு கிளம்புறாது, அது 100% உண்மையாச்சு. பட் கிளம்பி சிஎஸ்கேக்கு வராரா, வேறு எந்த டீமுக்கு போகிறாரா? பட் இவர் போகிற டீம் வேறு லெவலில் அந்த டீம் குரூ ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அடுத்த 3 வருஷத்தில் வேறு லெவலில் சம்பவம் ஒன்று காத்திருக்கு இவர் போகிற டீமுக்கு. பட் எம்எஸ் தோனி ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா ஒன்று சேர்ந்தா அது சாத்தியம். அந்த 2027 கோப்பையை வின் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன்லாம் எடுப்பாங்க, எதனால் இந்த 9 வீரர்களை விட்டாங்க, இன்னும் யாராவது வாங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.